குருவே சரணம். எல்லோருக்கும் நமஸ்காரம். நாம் இந்த பதிவில் சனிக்கும் செவ்வாயுடைய மேஷ ராசிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பை பற்றி பார்க்க போகிறோம். ஒருவருக்கு மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருந்தால் அவங்களுக்கு சனி மேஷம் தொடங்கி மீனம் வரைக்கும் ஒவ்வொரு இடத்துலையும் இருந்தால் எப்படிப்பட்ட பலனை கொடுப்பாருங்கிறத தான் இப்போ பார்க்க போகிறோம். மேஷம் அப்படின்னு சொன்னாலே சனி நீச்சமடையக்கூடிய வீடு. மேஷத்துக்கு சனி தொழில்ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் அதிபதியாக வரக்கூடியவர். அதுபோல் ஆயுள் காரகத்தை கொண்டவர் தான் சனி. மேஷத்தில் அவர் நீச்சம் அடையும் போது பொதுவாகவே ஆயுள் குறைச்சல் அப்படின்னு சொல்லலாம். அதுபோல் வேலையிலும் நிறைய பிரச்சனைகள்லாம் சந்திப்பாங்க. லாபம் பெருசாக இருக்காது. என்னதான் கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் பெரிய அளவுக்கு ஊதியம் அவங்களுக்கு இருக்காது. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேருக்குமே இந்த பிரச்சனைகள் அதிகமாக ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். லக்னமும் ராசியுமே மேஷமாக இருந்து சனி நீச்சம் அடைஞ்சால் கண்டிப்பாக அவங்களுக்கு ஆயுளில் அதிக பிரச்சனையும் அடிக்கடி கண்டங்களும் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குது. ஒருவருக்கு மேஷ லக்னமாக இருந்து எந்த ராசியாக இருந்தாலும் பரவாயில்ல, மேஷ லக்னம் மேஷ ராசியாக இருந்தால் சொல்லக்கூடிய பலன் ரொம்ப அதிகமாகவே அவங்களுக்கு பலிக்கும். அதே சமயத்தில் மேஷ லக்னம் மற்ற ராசிகளாக இருந்தால் அதில் கொஞ்சம் வித்தியாசம் ஏற்பட சான்ஸ் இருக்குது. இப்போ முதல்ல அவங்களுக்கு இந்த லக்னத்தோட சம்மந்தப்பட்ட சனியால் பொறாமை குணமும் மனசில் எப்போ பட்டாலும் ஒரு சந்தேகம் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு தோற்றம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாநிறமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும். யார் இவங்கக்கிட்ட பேசினாலும் அதில் தவறான அர்த்தத்தை புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு சூழலும் இருக்கும். அதுபோல் இவங்களுக்கு நண்பர்கள் ரொம்ப பெருசாக இருக்க மாட்டாங்க. யாருமே இவங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக இவங்ககிட்ட நெருங்கி பழக முடியாது. எல்லாருக்கிட்டையும் அவங்க தன்னுடைய கோபத்தையும் வெறுப்பையும் காட்டிகிட்டு இருப்பாங்க. மனசில் எப்போ பார்த்தாலும் ஒரு நயவஞ்சக புத்தியும் அடுத்தவனை எப்படி ஏமாத்துறதுங்கிற எண்ணமும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் அதிகமாக இருக்கும். ஆனால் இதில் நிறையா விதிவிலக்குகள் இருக்குது. நான் வெறும் சனியை மட்டும் வச்சு நான் சொல்கிறேன். இப்போ இந்த மேஷ லக்னத்துக்கு சனி 2ஆம் இடமான ரிஷபத்தில் இருக்கும்போது எப்போ பார்த்தாலும் பொய் சொல்லக்கூடிய நபராக இருப்பாங்க. குடும்பத்தில் ரொம்ப தகராறும் பிரச்சனைகளும் ஏற்படும். பொருளாதாரம் பெருசாக இவங்களுக்கு இருக்காது. அடிக்கடி செலவுகளும் வீண் விரயங்களும் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கக்கூடும். எல்லாருக்கிட்டையும் சண்டை, வலுக்கட்டாயமாக சண்டை போடுவாங்க, வாக்குவாதத்தில் ஈடுபடுவாங்க, தேவையற்ற வார்த்தைகளை பயன்படுத்துவாங்க. ஒரு சில பேருக்கு குடி, சிகரெட் போன்ற கெட்ட பழக்கங்களும் இருக்க சான்ஸ் இருக்குது. சனி 3ஆம் இடமான மிதுனத்தில் இருக்கும்போது முயற்சிக்கு பெரிய பிரச்சனைகள் ஏற்படும். எந்த விஷயத்தையுமே இவங்க ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை பண்ண மாட்டாங்க. ரொம்ப சோம்பேறித்தனம்